ஒத்தையடி பாதையில் எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு தான் நான் போகிறேன். அங்கே எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருக்கிற ஸ்பெஷலே இங்கே இருக்க ஈச்ச மரம் மட்டும்தான். ஒரு மரம் மட்டும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுபோக ஒரே ஒரு தக்காளி செடியில் அவ்வளோ ஒரு தக்காளி பழம் பறிங்கிருப்பாங்க எங்கள் அம்மாச்சி. ஒரு 1 கேஜிக்கு மேலே இன்னுமே ஒரு 10-15 காய்கிட்ட வந்துட்டு இருக்குது. நான் சிலருந்து காமிச்சிருப்பேன். எங்கள் அம்மாச்சி வீட்டை சுற்றி மஞ்சள் கலர் கனகாமரம்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பூ பூக்கும் டெய்லி. அதெல்லாம் ஸ்கூல் மெமரிஸில் இது பண்ணது. அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயாச்சு. எங்கே போய் பால் விளாண்டுட்டு இருந்தேன். போதும் நீ பால் விளாண்டது, போய் பூரி சுடுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. பூரி சுடுறது மட்டும்தான் என் வேலை, சிக்கன் வைக்கிறது உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு அதை அவங்க தலையில் கட்டிட்டு சூப்பராக சிக்கன் வச்சுருந்தாங்க. இப்போ பத்தலை அப்படின்னா நம்ம வந்துட்டு தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவும் தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் எங்களுக்கு பூரியே போதுமான அளவுக்கு இருந்துச்சு. பூரிக்கு தொட்டுக்க எதுக்கும் தேங்காய் சட்னி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஃபைனலாக என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நான் எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.